அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இன்னொன்னு பாருங்க, இது பிடிக்கும்பா. இன்னொன்னு ஒரு நிமிஷம் தம்பி, ஒன்னொன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு கூட்டம், அதாவது 170 திமுக சார்பில் வந்து, அதாவது உதவாநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மீட்டிங். அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவருடைய பேர் இருக்கு பாருங்க, மேல இருக்கு பாருங்க, எங்க பாருங்க ஏரமார் போட்டுருக்கு ஞானசேகர். சரி, இது வந்து அதுக்கப்புறம் பாருங்க முரசொலியில அந்த வட்டம், அதாவது அவர் குடியிருக்காரு, பிரியாணி கடை வச்சிருக்கிறவர். அவருக்கு எத்தனை பொண்டாட்டினா 3 பொண்டாட்டி. அந்த 3 பொண்டாட்டி இன்னும் எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு குற்ற செயல்கள், அந்த குற்ற செயல்கள் எடுப்பார் பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 13 வழக்குகள். இந்த வழக்கு இல்லாம, அதாவது இந்த வழக்கு இல்லாம J4ல, J4ல, J6ல, J4ல, J6ல, J5ல, R1ல, F4ல, நந்தம்பாக்கத்துல கூட்டுப்படுத்தல எல்லாம் 13 இதுல எப்பா IPC, CRPC எவிடன்ஸ் எல்லா ஆக்டும் இருக்குது. சரி, இந்த குற்றவாளி ஞானசேகரனை கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு இன்டெலிஜென்ஸ் பொறுப்பு, லோக்கல் போலீஸ் பொறுப்பு. கண்காணிச்சு குண்டாஸ்ல போட்டிருந்தா அப்பவே கடுமையான நடவடிக்கை எடுத்து, குண்டாஸ்ல போட்டிருந்தா இது போன்ற ஒரு செயல் வந்து வராமல் அந்த ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தினால, அந்த ஆசீர்வாதம் செஞ்சவங்கலாம் யாரோட பாருங்க. முதல் ஆசீர்வாதம் வந்து நம்முடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது ஓட்ட மந்திரியாக இருக்கின்ற மாசு. அந்த மாசுனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. கைகோத்துரு எவ்வளவு பாருங்க ஒரு மகிழ்ச்சி மாசு முகத்துல. அப்பேற்பட்ட இது அப்பேற்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குற்றவாளியா இருக்கின்றவரோட ஒரு அவ்வளவு புன்முறுவலோட பாத்தீங்கன்னா மாசு வந்து இன்னைக்கு அவர் கை கோத்துட்டு அவ்வளவு புன்முறுவலோட இருக்க சந்தோஷமா. அப்புறம் பாருங்க, அப்புறம் நம்முடைய உதவாநிதி பாருங்க, அவரோடவும் அந்த புகைப்படம். இவரு உதயநிதி ஆசீர்வாதம். இப்படி இருக்கும்போது அந்த வட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வட்டச்செயலர் கோட்டர் சண்முகம் வந்து அறிக்கை கொடுத்து, அந்த அறிக்கையிலேயே அவருடைய பேர் வந்திருக்கு. அப்புறம் வந்து பிட் நோட்டீஸ்ல இருக்கு, தொடர்ச்சி அவர் குற்றவாளின்னு இருக்கு. அப்புறம் ஆசீர்வாதங்கள் வந்து அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் ஆசீர்வாதம் இருக்கு. இப்படி இருந்ததன் காரணமாக கொழுப்பு நம்ம வந்து சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நாம எது செஞ்சாலும் வந்து அது வந்து போலீஸ் கண்ணை மூடிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்ல இருக்க முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் வந்து யாரும் நம்மளை வந்து பிடிக்க முடியாது என்ற ஆணவத்தில் ஒரு அப்பாவி மாணவனுடைய அந்த பாலியல் வன்கொடுமைக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு நாடே இன்னைக்கு பார்த்தா வெட்கி தலைகுனியக்கூடிய வகையில் இன்னைக்கு இந்த செயல்பாடு இருக்கு. சென்னையை பொறுத்தவரை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலும் சரி, பாலியல் வன்கொடுமைகள் ஏராளம் என்ற அடிப்படையில் ஒரு அமைஞ்சுக்கிற அண்ணா நகர் பகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு சிறுமி 6 பேர் கொண்ட கும்பலால் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். 10 நாள் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க பேரண்ட்ஸை மிரட்டுறாங்க. அதன் பிறகு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல, அவங்களே போய் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டே சூமூட்டவா தன்னிச்சையா இதை CBIக்கு விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு CBI விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு